வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் ஃபிஷ் க்ளீனிங் பண்ணுற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது என்ன தொடர்ச்சியாக இதில் ஃபிஷ் கறி வச்சுக்கொள்ள போகிறேன். அதோடைய ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவும் பார்க்கலாம். கழுவி டீப் ஃப்ரீசரில் வச்சுருந்த மீனில் கறி வச்சுக்கொள்ள போகிறேன். அதுக்கு நைட் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாம் ஹீட்டுது. இந்த ஃபிஷ் கறி வைக்கிறதுக்கு மீடியம் சைஸ் ஒனியன் உண்டு, 3 உள்ளிப்பெல்லும், அதோட ஹாஃப் லெமன் அளவு புளியும் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதோட இந்த ஃபிஷ் கறிக்கு கோடம்புளி, நாங்கள் அதை கொரக்கா புளின்னு சொல்லுவோம், அதுவும் ஊற விட்டுருக்கேன். அது ஊறி இப்போ சேர்த்தோம்னு சொன்னால் உடனே சேராது கறியோடு, அதனால் அதோட கொஞ்சம் பழப்புளியும் சேர்த்து வச்சுருக்கிறேன். அடுத்து இந்த ஃபிஷ் கறிக்கு சேர்க்குறதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். பேன் ஹீட் பண்ண வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதில் இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஒனியனை சேர்த்துக்கொள்ள போகிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இதில் 1 டீஸ்பூனிலும் கொஞ்சம் கூடுதலான அளவு வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கிறேன். இதோட கொஞ்சம் சின்ன சீரகமும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். அதுவும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற உள்ளியை சேர்த்துக்கொள்கிறேன். இதில் கட் பண்ணி 2 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவு கறிமிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதை கொஞ்சம் கிளறிட்டு இந்த கலர் மாற ஆரம்பிக்கும் போது, மிளகாய் தூளுடைய கலர் மாற ஆரம்பிக்கும் போது இதில் கரைச்சி வச்சுருக்கிற பழப்புளியை சேர்த்துக்கொள்ள போகிறேன். புளி சேர்த்து ஹீட்டை ஹையில் வச்சுருக்கிறேன் குயிக்காக கொதிக்கிறதுக்காக. அதோட இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதில் ஒவ்வொரு மீன் துண்டுகளாக சேர்த்துக்கொள்ள போகிறேன். ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு வந்து காட்டுகிறேன். ரசம் வைக்கிறதுக்கு 1 கைப்பிடி அளவு மல்லி, அதோட 2 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம், 10-15 மிளகு, அதோட 1 பிஞ்ச் மஞ்சள் தூள். இதை அரைச்சி எடுத்து போட்டு கடைசியாக 4-5 உள்ளிப்பல்லை சேர்த்து பல்ஸ் மூட்டில் அரைச்சி எடுத்துட்டு இந்த ரசம் நான் குயிக்காக வைக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோனட் மில்க் பவுடரை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை அந்த ஃபிஷ் கறியில் சேர்த்துக்கொள்ள போகிறேன். பால் சேர்த்து 2 நிமிஷம் வரை கொதிக்க வச்சா இந்த ஃபிஷ் கறி ரெடி ஆகிடும். அடுத்து ரசம் வைக்கிறதுக்கு கடைசியாக உள்ளியை சேர்த்து பல்ஸ் மூட்டில் அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். உள்ளி துண்டு துண்டாக இருக்கணுமென்றதுக்காக தான் கடைசியாக பல்ஸ் மூட்டில் போட்டு எடுத்தேன். ஆனால் அது பசையாக ஏறப்பட்டுட்டு ரசம் வைக்கிறதுக்கு தண்ணி கொதித்ததும் புளியும் உப்பும் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மல்லி மிளகு சீரகத்தை சேர்த்ததும் இந்த ரசமும் ரெடி ஆகிடும். அடுத்து ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, கட் பண்ணுங்க. இதில் கட் பண்ணுங்க. பிராவோ. ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், இது நாங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கியிருந்தோம் லிடலில். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு 1 வீக்குக்கு முதல்ல வாங்கியிருந்தோம். நீங்களும் யாரும் வாங்குறதுக்கு இருந்தால் இப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 27 யூரோ. யூரோப்பில் இருக்கிறவர்களுக்கு தெரியும், லிடல் ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட். ஒப்பீட்டளவில் ப்ரைஸ் குறைவாக இருக்கும், அதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஃப்ரான்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணுற பொருட்களுமே ஃப்ரான்ஸில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டோட ஒப்பிடும்போது லிடலில் சீப்பான ப்ரைஸுக்கு கிடைக்கும். அதோட செக் பண்ணி பார்த்தோம், இது ஜெர்மன் மார்க்.
முதல்ல வீக்லி ஒன்ஸ் போவோம், லீவ் லெட்டர் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ எது டிஸ்கவுண்டில் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனால் போக கிடைக்கிறதில்ல. இது எதேச்சியாக போகும்போது இருந்தது வாங்கி இருந்தேன். இதை பூட்டி காட்டுறீங்களா? குயிக்காக பூட்டிடலாம். இதில் அட்ஜஸ்ட் பண்ணி நீளத்தை கூட்டுறதா? இதில் கொஞ்சம் கீழே இழுத்துட்டு போட்டோம். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மொப் பண்ணி காட்டுறீங்களா? இதில் புஷ் பண்ணி மொப்பரை டைட் பண்ணி கொள்ளலாம். பாக்ஸின் டாப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்கணும். நான் இதை திருப்பி போட்டு காட்டுகிறேன். இதில் தண்ணி எவ்வளோ அதுக்கு விட வேணும், மேக்ஸிமம் எவ்வளோ விட வேணுமென்று காட்டி இருக்குது. டைட் பண்ணும்போது மொப்பரை 90 டிகிரியில் வச்சுட்டு மொப்பரை டாப்பில் இருக்கிற ரெட் கலர் டாப்பை ஹோல்டு பண்ண சொல்லி இருக்குது. மேபி உள்ளுக்குள்ளே பிடிக்கிறேன்டாலும் லூஸாக பிடிக்கலாம். $55 இருந்து 130 சென்டிமீட்டர் மட்டும் ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். மேல புளிஞ்சிட்டு ஓகே. மர்சி. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.